தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துல மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றின் தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வு. இந்த தலைப்பு வந்து டோட்டலு எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ் பிளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற பாடத்துல இருக்கு. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க 5வது யூனிட்டா. நம்ம இதுல வந்து டோட்டலா 50 மார்க்கு, குரூப் 1 குரூப் 2 எல்லாம் 20 மார்க்கு. ஸோ இந்த மார்க் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடியதுக்கு ஒரு 10 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. 13 தலைப்புகள் இருக்கு. அந்த 13 தலைப்புகள்ல நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னோம்னா, நம்ம இதுக்கூட தியரி பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளஸ் அதுக்குரிய புள்ளி விவரங்கள் நடப்பு நிகழ்வுகளோட கனெக்ட் பண்ணி படிக்கிறதா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா, இந்த பாடத்துல தமிழ்நாட்டின் மின் ஆளுகை பொது விழிப்புணர்வும் பொது நிர்வாகமும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக பாக்குறது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு 20 கொஸ்டினாவது பாத்துக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம ஒரு தியரி நம்ம ஒரு டைப்ல படிச்சுட்டு இருப்போம். ஆனா வந்து அது சரியா தரவுகளை கையாளுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். தமிழ்நாட்டில் உழவன் ஆப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க உழவன் மொபைல் ஆப் வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2018ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இது எதுக்காக உழவன் ஆப் எதுக்காக அப்படின்னா, ஃபார்மர் விவசாயிகளுக்காக மொபைல் அப்ளிகேஷன் தான் வந்து இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஏப்ரல் 5, 2018ல இதை லான்ச் பண்ணியிருக்கு. இப்ப நான் இந்த கொஸ்டின் முடிஞ்ச உடனே இந்த பாடத்தை நடத்துறேன். ஃபர்ஸ்ட் எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னோம்னா, உங்களுக்கு கேள்விகள் எப்படி கேட்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா. அதுக்கடுத்து இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னாக்க, இந்த விவசாயிகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே சேவைகள் எல்லாமே டைரக்டா அவங்களுக்கு டிஜிட்டல் மூலியமா கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து இதோட குறிக்கோளா இருக்கு. இது அவங்களுக்கு என்னென்ன இந்த கேள்வி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச குரூப் 1 குரூப் 2ல இருந்தே ஒரு 3-4 டைம் கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியில இது ரிலவெண்டான கேள்வி. அது சப்சிடி எப்படி கிடைக்குது, இந்த பயிர் காப்பீடுகள் எப்படி கிடைக்குது, அப்புறம் வந்து காலநிலையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உரம் பூச்சி விதை உரம் எல்லாம் அவைலபிலிட்டி எங்கெங்க இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல இருந்தது இவ்வளவு தெரிஞ்சுக்கலாம். அந்த உழவன் ஆப்ல தெரிஞ்சுக்கலாம். இதே ஆரம்பிச்சது வந்து 2018 ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது டேட் தான் கேட்டிருக்காங்க. ஒரு எளிமையான கொஸ்டின்ஸ் தான். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதோட தியரிய பார்த்துருவோம். அப்புறம் மின் நீதிமன்றம் ஈகோர்ட் இப்போலாம் ஒரு காலத்துல வாய்தா போனோம் அப்படின்னா, ஒரு இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்துட்டு போனா நானே அதை யூஸ் பண்ணுவேன். எப்படி அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வாய்தா கூப்பிட்டுருப்பாங்க. வாய்தா கூப்பிட்டுருந்தே என்ன டேட்டு என்னன்னு தெரியாது. நிறைய கோர்ட் கேசஸ் வரும். அந்த கோர்ட் கேசஸ் வரும்போது நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த போக வேண்டிய டயத்துல நம்ம என்ன பண்ணா கோர்ட்ல எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட கேஸ் அந்த நம்பரை போட்டோம் அப்படின்னோம்னா அது என்னைக்கு வாய்தா என்ன டைம் வாய்தா அப்படின்னா நம்மளோட நம்ம போயிட்டு கேட்கக்கூடிய ஒரு இதை வந்து கோர்ட் ஒரு ஈஸியா இது பண்ணுது. இது எப்போ இது பண்ணாங்கன்னா 2005வது வருஷத்துல கோர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன, நேஷனல் பாலிசி ஆக்ஷன் பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி. இந்த இந்தியன் ஜுடிஷியரி வந்து 2005வது ஆண்டு இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் மின்னணு தேசிய வேளாண் சந்தை போர்ட்டல், திருப்பியும் அந்த வேளாண் சந்தை போர்ட்டல் மின்னணு ஈனாம் இந்த ஈனாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தமிழ்நாட்டுல 2016 ஏப்ரல். அப்போ இந்த திட்டம் வந்து ஏப்ரல் 14, 2016 அன்று தேசிய வேளாண் சந்தை ஈனாம் என்ற பெயரில் நாடு முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டுல ஒரு விற்பனை கூடங்கள்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கப்பட்டதான் இது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே நாடு ஒரே சந்தை என்ற உன்னத நோக்கத்துடன் விவசாயிகளுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்குறது தான் இதோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இடைத்தரகர்கள் இல்லாத நேரடி ஏலம், வெளிப்படையான விலை நிர்ணயம், ஆன்லைன் மூலியமாக விவசாயிகளுக்கு வங்கி கணக்கு சேவைகள்லாம் இதுல இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஈனாம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015. மேக்சிமம் இதோட
இப்போ இந்த இ கவர்னன்ஸ் பத்தி படிக்கும் பொழுது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இயர் கேட்டிருக்காங்க, ஸ்டார்டிங் எப்போ பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஆங்கிள் யோசிப்போம். எப்படின்னா எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அவங்க எதுக்கு போயிருவாங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா போயிருவாங்க. வரக்கூடிய கொஸ்டின்ல வந்துட்டு என்னது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். அதனால அதோட தியரியும் பத்தி தெரிஞ்சுக்கணும். இ கவர்னன்ஸ்னா என்ன, இ கவர்னன்ஸ்னா என்ன, அது அது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு, இ கவர்னன்ஸ்னால வந்த இம்பாக்ட் என்ன, அதுக்குரிய சவால்கள் என்ன அப்படின்ற விதத்துல நம்ம தியரி படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ இங்க கேட்கிற கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இது ப்ரிலிமினரிக்கு 1-2 கொஸ்டின் வருதோ இல்லையோ, மெயின்ஸுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஜிட்டல் இந்தியா திட்டம் ஒரு முக்கிய குறிக்கோள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால ஜூலை 1, 2015ஆம் ஆண்டு முறைப்படி தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அரசு சேவைகளை மின் ஆளுமை இ கவர்னன்ஸ் மூலமாக, இணையவழி மூலமாக அனைத்து குடிமக்களுக்கும் எளிதில் கிடைக்க செய்வதுதான் இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு. முக்கிய தூண்கள் பார்த்தோம்னா அதிவேக இணைய வசதியை அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு செல்லணும், டிஜிட்டல் அடையாள அட்டை, இ சேவை இணைப்பு மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவு அதிகரித்தல் ஆகிய இதோட முக்கியமான நோக்கமா இருக்கு. நம்ம வந்து சும்மா ஒரு 3 கொஸ்டின் பார்த்தோம். நான் தியரியை சொல்லி கொடுத்துட்டு அந்த 3 அந்த ஒன்னும் இருக்கக்கூடிய மிச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லா பாத்திரலாம். இது வரைக்கும் அந்த இ கவர்னன்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகளை மொத்தமா நம்ம வரிசையா பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து எளிமையா நம்மளுக்கு எப்படி நம்ம என்ன படிக்கணும், நம்ம படிச்சது சரியா அப்படிங்கறது அந்த லாஸ்ட் டைம்ல நம்மள தயார்படுத்திக்கணும். அது நல்லது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் மின் ஆளுமை தியரி தான் இது. அப்போ இது எதுக்காக இருக்கு, இது வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தமிழ்நாடு மின் ஆளுமை அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட பயன்கள் என்ன. மின் ஆளுமைனா என்ன, அரசின் சேவைகளை வழங்கக்கூடிய பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கும் தகவல் பரிமாற்றத்திற்கு தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். இது வந்து மின் ஆளுமை முகமை எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மே 18, 2006 தேசிய மின் ஆளுமை திட்டம் அமல்படுத்தும் பொருட்டு இதை உருவாக்கி இருக்காங்க. தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் 1975 கீழே இது பதிவு செய்யப்பட்டு உருவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதோட 4 முக்கிய பில்லர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீப்புள், ப்ராசஸ் அதோட செயல்பாடு, வளங்கள், அதோட டெக்னாலஜி, இதுதான் அந்த 4 முக்கிய தளங்கள். இது ஏன் இருக்கணும், நல்ல ஆளுமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்வு இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் வெளிப்படைத்தன்மை, டிக்னிட்டி இருக்கணும், ஒருமித்த கருத்து இருக்கணும், பங்கேற்பு, ஒருங்கிணைப்பு, திறன் மிகுந்த சேவையை வழங்குதல், இதெல்லாம் தான் அந்த இ கவர்னன்ஸோட முக்கியமான தூண்களா இருக்கு. இதை உருவாக்குறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னோம்னா தொழில்நுட்ப பொதுமுறைகளை உருவாக்கும் முதன்மையான அமைப்பாக விளங்கணும். மின் அலுவலகம் ஒவ்வொரு அரசு நிறுவனத்தையும் பேப்பர்லெஸ் இதாக வரணும். இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் நீங்க வேலைக்கு போனீங்க உங்களுக்கே தெரியும், இ ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா நம்ம பேப்பர் ஒர்க்க ஒரு ஃபைல நம்ம தேடுறோம் அப்படின்னோம்னா பண்டலா இருக்கும். நம்ம வந்து தேடுவாங்க ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் பத்தி ஆராய்ச்சி, அதாவது அதை அனலைஸ் கேட்பாங்க. 1932 இருந்ததை எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அந்த ஃபைல்ல அந்த பேப்பர் அப்படின்னோம்னா பழைய பேப்பரா இருக்கும். ஆனா இப்ப இதுல கொண்டு வந்துட்டு பேப்பர்ல சுத்தா ஆக்கிட்டது இ ஆபீஸ் ஆக்கிட்டதுனால நம்ம என்ன பண்ணலாம். குறிப்பா இன்னொரு சொல்றேன், தமிழ் நிலத்துல நீங்க போனீங்க அப்படின்னாக்க அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அவங்களோட சேவைகளை பட்டாலாம் ஈஸியா நீங்க எடுத்துக்கிறீங்க. என்ன காரணம், முன்னாடி போனோம் அப்படின்னா அந்த பட்டா வந்து அவருக்கு கொடுப்பாரு, அதுக்கு லேட் ஆகும், அதை தேடி எடுத்து கொடுப்பாரு, இவ்வளவு டைம். இன்னைக்கு நீங்களே உங்க கையில இருந்து தமிழ் நிலம்ன்ற ஆப்ல எடுத்துக்கலாம். அதுதான் அந்த பேப்பர்லெஸ் ஒர்க் அப்படிங்கிறது. அந்த இ ஆபீஸ் சாத்தியம் ஆச்சு அப்படின்னாக்க காகித பயனற்ற ஒரு அரசாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மின் அலுவலகம் இ ஆபீஸ் அப்படின்னு வெளிப்படைத்தன்மையோட செயல்படுறது. இ ஆபீஸ் வந்துருச்சு அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, அது டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கும், அரசு சேவைகளை விரைவாக வழங்கும். இன்னைக்கு நீங்க
உங்களோட சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. ஆனா நீங்க போயிட்டு உங்களோட குறைகளை பெட்டிஷன்ஸ் எது பண்ணினாலும் 30 நாட்களுக்குள்ள 30 டேஸ்க்குள்ள அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க ஆப்க்கு எப்படி போய் டிஎன் கவர்மெண்ட் ஆப்ல எப்படி போய் நிற்கும் அப்படின்னோம்னா 30 டேஸ் பெண்டிங், 15 டேஸ் பெண்டிங், 60 டேஸ் பெண்டிங் நின்றுட்டே இருக்கும். அதை சரி பண்றதுக்கு சும்மா இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அரசு சேவைகளை விரைவா முடிக்கிறதுக்கு இந்த இ கவர்னன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அரசு துறைகள், அரசு சாராத நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள் குறைந்த செலவில தரமான சேவைகள் வழங்கணும். திறன் மேம்பாடு, நிர்வாக திறனை மேம்படுத்தணும். அரசு ஊழியர்களுக்கு இதுக்கு பயிற்சி கொடுக்கணும். அரசு இ சேவை மையங்கள், நிரந்தர ஆதார் பயிற்சி பதிவு மையம், திறன் பேசி பயிற்சி மேம்பாடு பயிற்சி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கான உயர்தனி சிறப்பு மையம் மூலம் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை இந்த இ கவர்னன்ஸ் கொடுத்துட்டு வருது. அப்போ அரசின் சேவைகளை வழங்கக்கூடிய டெக்னாலஜி என்னென்ன இருக்கு? இது வந்து சும்மா ஒரு தியரியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை சொல்றேன். இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பேப்பர்ல இந்த நோட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பேப்பரை அதிகபட்சம் ஒரு 16 20 பேஜுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 20 பேஜ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு மெயின்ஸ் எழுத போற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் எளிமையா ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்றதுல இது. ஆனா இந்த ஃபாஸ்டா சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால சரியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சோ அரசு சேவைகள் வழங்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அப்படின்னா, நம்பிக்கை இணையம், ஆளில்லாத குறு விமானங்கள், செயற்கை நுண்ணறிவு, தரவு பகுப்பாய்வு, இயந்திர வழி கற்றல், மெய்நிகர் உண்மை, அப்புறம் பொருட்களோட இணையம். இதோட பயன்படுத்துறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த திட்டங்களை பயன்படுத்துறவங்க யாருன்னா G2G, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், அரசாங்கத்துல இருந்து அரசாங்கத்திற்கு, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, அரசு ஊழியர்களுக்கு, கவர்மெண்ட்ல இருந்து அரசு ஊழியர்களுக்கு இந்த இ சேவை கிடைக்குது. அப்புறம் குடிமக்களுக்கு இந்த இ சேவை கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடம். அதுக்கடுத்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இ கவர்னன்ஸ் ஏஜென்சி 2006. இந்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை, தமிழ்நாடு மின் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து அரசின் தகவல் தொழில்நுட்ப டிஜிட்டல் சேவைகளை ஒரு முதன்மை மாநில அரசு நிறுவனம். இது 2006 தொடங்கப்பட்ட அமைப்பு. பொதுமக்களுக்கு அரசு சேவைகளை டிஜிட்டல் முறையில எளிமையா விரைவில் கொண்டு சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை 2006. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் மயமாக்கணும், அனைத்து அரசு துறைகளின் சேவைகளையும் கணினிமயமாக்கணும், ஆன்லைன் வழியா மாத்தணும். மக்களுக்கு என்னென்ன சேவை கொடுக்குறாங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு அரசு நிறுவனங்களுக்கு நேரடியாக இல்லாம நேரடியா போய் கஷ்டப்படாம நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோ என்ன ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா இ சேவை மையத்துல நீங்க போயிட்டு டைரக்டா வாங்கிக்கிறீங்க. ஒரு காலத்துல இ சேவை மையத்துல அப்ளை பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்க விஓட்ட போவீங்க, ஆர்ஐட்ட போவீங்க, அப்புறமேட்டுக்கு என்னது தாலுகா ஆபீஸ் போவீங்க, அப்புறமேட்டுக்கு அங்க கிடைக்கிறதுக்குள்ள ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு லேட் ஆகும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒரு சேவையா இருந்தாலும் குயிக்கா கிடைச்சிருக்கு உங்க கையில. அதுக்கு காரணம் வந்து இந்த டிஜிட்டல் மயமாக்குனதுதான். மக்களுக்கான சேவை வந்து எளிமையா அவங்களுக்கு நேரடியா போய் அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்க, எளிமையான முறையில வீட்டுல இருந்தபடியே அவங்களோட சேவை கிடைக்குது. இதெல்லாம் ஒண்ணு என்னன்னாக்க டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கு. இது வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு உங்களோட சர்டிபிகேட் நீங்க அப்ளை பண்ணது யார்கிட்ட இருக்கு, விஓட்ட இருக்கா, இல்ல விஓ லாகின்ல இருக்கா, இல்ல ஆர்ஐ லாகின்ல இருக்கா, அல்ல தாசில்தார் லாகின்ல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எந்த லாகின்ல இருக்கு அப்படிங்கிற முறையை வந்து உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். யாரு உங்க சர்டிபிகேட்டை டிலே விஷயத்தை முதற்கொண்டு நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கலாம். அதுக்காண்டி இந்த டிரான்ஸ்பரன்சி. தரவு பகுப்பாய்வு கொள்கை அப்படின்னா, தரவுகளை முடிவுகளை எடுக்கவும் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தவும் மேம்படுத்தப்பட்ட தரவு டேட்டா அனாலிசிஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான திட்டங்கள் மற்றும் சேவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இ சேவை மையங்கள், இ சேவை, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் போன்ற 100க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்கள்ல இருந்து பெற்றுக்கலாம். அப்புறம் டிஎன் இ சேவை தளம், பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே ஆன்லைன் மூலியமாக அரசு சேவைகளை விண்ணப்ப உதவும் இ சேவை .tn.government.in. இதுல போனீங்க அப்படின்னா இப்ப கூட மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு இப்ப ஒன்னும் ஸ்டார்ட் ஆகல, ஆச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நம்பிக்கை இணையம், பிளாக் செயின், இது ஒரு இம்பார்ட்டன்டானது. இதெல்லாம் கொஞ்சம் நான் ஏன் வந்து தியரியா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, தியரியா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா, இது ஒரு 2 கிளாஸ்ல கவர் பண்ணிடுறேன். 2 கிளாஸ்ல அதுக்கு அடுத்தது வந்து ஒன்லி கொஸ்டின் விளக்கம். லாஸ்ட் டைம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அரசு சான்றிதழ்கள், நிலப்பதிவுகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் போலியாக உருவாக்கப்படுவதை தடுக்க பிளாக் செயின் தொழில்நுட்பம். லாஸ்ட் இயரா கேட்கக்கூடிய
குரூப் 1 கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் உதவி மையம் சிஎம் ஹெல்ப்லைன் நான் சொல்லியிருக்கேன் 1100. பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்க அரசிடமிருந்து பதில் பெற உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த கட்டணமில்லாத உதவி எண் மற்றும் இணையதளம் தான் இது. இதுல நீங்க ஒரு பதிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்க சிஎம் ஹெல்ப்லைன் போகும். அடுத்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த டிபார்ட்மெண்ட், அது எந்த குறை உங்களோட உதவி வேணும் அப்படின்னா அங்க அங்க அவங்க அந்த இதுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க உடனே உங்களுக்கு என்ன ஒரு ஆக்ஷன் உடனே எடுத்துருவாங்க. 30 டேஸ்க்குள்ள அதுக்கு விளக்கம் கிடைச்சிரும். இல்ல அப்படின்னா நீங்க அதை பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு அந்த உரிய இடத்துல போயிட்டு கேட்டீங்கன்னா அவங்க பக்கம் அவங்க பதில் உறுதியா கொடுப்பாங்க. மக்களின் முதலமைச்சர் போர்ட்டல் இதுவும் சேம் அதே மாதிரிதான். மக்கள் குறைகளை விரைந்து தீர்க்கும் நோக்கில டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்பட்ட சிறப்பு புகார் தீர்க்கும் ஒரு முகாம் தளம் தான் இது. அதுக்கடுத்து தொழில்நுட்ப பிரிவுகள் இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னோம்னா அதோட தொழில்நுட்ப பிரிவுகள் என்னென்ன இருக்கு. நவீன தொழில்நுட்பம் அரசு நிர்வாகத்தில் டிஎன்இஜிஏ சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்குது. செயற்கை நுண்ணறிவு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஏஐ வேளாண்மை, சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தீர்வு கண்டறிதல். எடுத்துக்காட்டாக பூச்சி தாக்குதலை கண்டறியக்கூடிய செயலியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தொழில்நுட்பம் நில அளவை, பேரிடர் மேலாண்மை மற்றும் விவசாய கண்காணிப்புக்கு ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி. அது தரவு பகுப்பாய்வு பிரிவு டேட்டா அனலைசிஸ் யூனிட் அரசு நலத்திட்டங்களை தகுதியான பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்த தரவுகளை ஆய்வு செய்தல் அப்படிங்கிறது தான் இந்த அரசு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னோம்னா என்னென்ன பண்றாங்க. தேசிய மின் அழிவு திட்ட மாநிலத்தில் அமல்படுத்தும் பொருட்டு 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட குறிக்கோள் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் என்னன்னு அதையும் முன்னாடி சொன்னோம். இருந்தாலும் நம்பிக்கை இணையம், செயற்கை நுண்ணறிவு, இயந்திர வழி கற்றல், தரவு பகுப்பாய்வு, பொருட்களின் இணையம், அப்புறம் ஆளில்லாத குறு விமானங்கள், மெய்நிகர் உண்மை. இதோட விளக்கத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து அரசு இ சேவை மையங்கள் 2014 தொலைதூர கிராமங்களில் பொதுமக்கள் இருப்பிடத்திற்கு அருகிலேயே மின்னணு முறையில் சேவைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இ சேவை மையங்கள் 2014 இந்த இயரை தான் கேட்டிருந்தாங்க. மேக்சிமம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இயரை கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த என்ன பண்றீங்க அப்படின்னா அதோட செயல்பாடுகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லதா இருக்கும். தொலை தூரத்துல கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருப்பிடத்திற்கு அருகிலே சென்று உங்களோட மின்னணு சேவைகளை வழங்குறது தான் இதோட வேலை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை வருமான சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், அப்புறம் மின் அடங்கல். இப்போ நீங்க அடங்கல் வாங்கணும் அப்படின்னு அதையோட போய் ஏ ரிஜிஸ்டர் அவரு அடங்கல் ரிஜிஸ்டர் எடுத்துருவாரு, அதுல எழுதிக்குவாரு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணணும், ஏ ரிஜிஸ்டரை என்ன பண்ணலாம், ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னா நீங்க இந்த பத்திரப்பதிவு அதெல்லாம் விஷயத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஏ ரிஜிஸ்டர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா தமிழ் நிலம் அப்படிங்கிற ஆப்ல போயிட்டு நீங்க அந்த சர்வே நம்பரை போட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த அடங்கல் இதெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை. அப்போ இதுல நான் சொன்னேன் மகளிர் உரிமை அப்படிங்கிறது மகளிர் உரிமை தொகை இருக்கு, அதை எப்படி நீங்க வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னோம். இப்போ மாற்றுத்திறனாளி, விதவை, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இந்த சமூக நல திட்டங்கள், ஈவேரா மணியம்மை, விதவை மருமகள் திருமண இதெல்லாம் எப்படி நீங்க வாங்கணும் அப்படின்னோம்னா இதெல்லாம் நம்ம போயிட்டு இதுக்கு எலிஜிபிள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, இதுக்கெல்லாம் எலிஜிபிள் தெரிஞ்சுக்கணும். இதை சமூக நல திட்டங்கள்ல நான் பாடத்தை நல்லாவே நடத்துறேன். இதுக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்குன்னு. ஆனா இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே இதை என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில இருந்து தரக்கூடிய இ சேவை, அதாவது இ வழி சேவையா நம்ம கிடைக்கக்கூடியது. அதுக்கடுத்து காவல்துறையில பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ஏதாவது இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, நீங்க போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க தட்டி கழிக்கிறாரு. ஆனா இங்க என்ன பண்ணலாம், நீங்க எஃப்ஐஆர் ஆன்லைன்லயே முதல் தகவல் அறிக்கையை இணைய வழி மூலமாக புகார் செய்யலாம். அதை அறிவிக்கையை என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இதை நடத்தக்கூடிய அமைப்புகள் என்னென்ன இருக்கு, டிஎன்இஜிஏ, எல்காட், டாக் டிவி, பிஎஸ்சிசிஎஸ், இதெல்லாமே இதை நடத்தக்கூடிய அமைப்புகளா இருக்கு. இது நான் இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் இந்த மின்னாலயக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எப்படி போவேன்னா, இப்போ இது அடிப்படை. நம்ம இ கவர்னன்ஸ்னா என்னன்னே தெரியாம நம்ம போய் டைரக்டா நம்ம என்ன பண்ணிட முடியாது, எடுத்து கொடுத்துட முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கிளாஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதை கரண்ட்ல என்னென்ன இப்போ நம்ம ஸ்டார் 2.0 அப்படின்னு ஒரு சைட். இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இ கவர்னன்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்ற விஷயத்த நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கான விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அது நல்லது. தமிழ்நாடு மின் அணு நிறுவனம் அப்படின்னா எல்காட் 21 மார்ச் 1977 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மாநிலத்தின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்தணும். தமிழ்நாட்டில் ஐடி நிறுவனங்கள்
முதன்மையான இடமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு பொருளாதார மண்டலம் ஐடி எஸ்இஜெட், இதெல்லாம் குரூப் 1 மெயின்ஸ்லயே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஐடின்னு கேட்கல, எஸ்இஜெட் கேட்டிருந்தாங்க. ஐடி தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் என்பவை தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தேவைகளை ஏற்றுமதி அதிகரிக்கவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான வரிகளுக்கு அளிக்கப்பட்ட தனித்துவமான பொருளாதார பகுதி தான் அந்த ஐடி எஸ்இஜெட். இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் 2005 கீழே நிர்வகிக்கப்படுது. இதோட நோக்கம் என்னன்னா, ஏற்றுமதியை ஊக்குவிக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அப்புறம் முதலீடுகளை ஈர்க்கணும், உலக தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும், அதிவேகமான இணையம், தடையில்லாத மின்சாரம் மற்றும் நவீன அலுவலக வசதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடி எஸ்இஜெட்டோட நோக்கமா இருக்கு. ஐடிஎஸ்இ கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா, வரி விலக்கு, குறிப்பிட்ட காலத்திற்கு வருமான வரி விலக்கு அல்லது ஜிஎஸ்டி போன்ற வரிகள்ல இருந்து முற்றிலும் முழு விலக்கு கொடுக்குறாங்க. சுங்கவழி விலக்கு, ஐடி ஹார்ட்வேர் மற்றும் மென்பொருள்களை இறக்குமதி செய்ய அல்லது உள்நாட்டிலே வாங்குவதை சுங்கவரி இல்லாம பண்றாங்க. ஒற்றை சாளர முறை அப்படின்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய மாநில அரசுகள் அனுமதிகளை ஒரே இடத்துல எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க, அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க. 100% எஃப்டிஐ, பெரும்பாலான தொழில்நுட்ப பிரிவுகள் 100% வந்து அந்நிய நேரடி முதலீட அனுமதி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி எஸ்இஜெட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோழிங்கநல்லூர் எல்காட் எஸ்இஜெட் சென்னையில இருக்கு. விப்ரோ, HCS போன்ற முன்னணி நிறுவனங்கள் செயல்படக்கூடிய முக்கியமான ஐடி காரிடாரா இருக்கு. என்னது? சென்னையில விப்ரோ, HCL போன்ற முன்னணி நிறுவனங்கள் செயல்படக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு. நம்ம எவ்ரிடே வந்து மார்னிங்ல இந்த அப்ஜெக்டிவ், அதாவது கோல் 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கணும் மேக்ஸ் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போறோம், டெய்லியும் மேக்ஸை வந்து ரெகுலரா 25 கொஸ்டினா கிளியர் பண்றோம். அப்படி மாதிரி தமிழ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க தொடர்ந்து எப்பயும் படிச்சுட்டு இருக்க மாதிரி எப்பயுமே படிச்சுட்டே இருங்க. கட்டாயம் வந்து 150+ எடுக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு என்னால முடியும் அது ஹெல்ப் பண்ணும். டைட்டில் பார்க் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திட்ட முதன்மையான மையங்களா இருக்கு. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி செங்கல்பட்டுல இருக்கு. இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களை கொண்ட இந்தியாவில் ஒருங்கிணைந்த தகவல் தொழில்நுட்ப மண்டலமா இருக்கு. அப்புறம் இலந்தைக்குளம் மற்றும் வடபழஞ்சி எல்காட் எஸ்இஜெட் வந்து மதுரையில இருக்கு. தென் தமிழகத்துல ஐடி துறையை வளர்க்க உருவாக்கப்பட்ட மண்டலம் தான் இந்த இலந்தை குளம் மற்றும் வடபழஞ்சி எல்காட் எஸ்இஜெட். திருச்சி மற்றும் சேலம் எல்காட் எஸ்இஜெட் வந்து 2ஆம் கட்ட நகரங்கள், டயர் 2 சிட்டிஸ் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்டது. இந்தியாவில 368 அறிவிக்கப்பட்ட எஸ்இஜெட் இருக்கு. அதுல வந்து 270 வந்து நம்ம தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு. பெரும்பாலான அது வந்து ஐடி எஸ்இஜெட் தான் இருக்கு. இதை வந்து உலகளாவிய சூழலுக்கு இந்த கொள்கைகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி எஸ்இஜெட் 2.0 சீர்திருத்த கொள்கையை முன்னெடுத்து வர்றாங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு கேபிள் டிவி நிறுவனம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க, 2007. இதுல வந்து கேபிள் ஆபரேட்டர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் மற்றும் குறைந்த கட்டணத்துல சிறந்த கேபிள் சேவை வழங்குறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து TAV 2000, அதாவது என்ன அப்படின்னாக்க தமிழ்நாடு இணைய கல்விக் கழகம். இது 2000 ஆரம்பிக்கப்பட்டது. வந்து அதாவது படிக்கக்கூடிய லைப்ரரி, லைப்ரரி ஈஸியா படிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. உங்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்துல போனீங்க அப்படின்னா 2010 எப்படி மாத்திட்டாங்கன்னா தமிழ் இணைய பல்கலைக்கழகம் என்ற துவக்கப்பட்டு 2010 பேர் மாற்றம் செய்யப்பட்டது. உலகெங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இணையம் மூலம் தமிழ் கல்வியை அளிக்கிறதா இந்த கணினி தமிழை வளர்க்கறது இதோட பங்களிப்பு. இதோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னா, மின் நூலகம், ஓலைச்சுவடி, மின்னணுவாக்கம், தமிழர் தகவல் ஆற்றுப்படை, மெய்நிகர் அருங்காட்சியகங்களை உருவாக்குறது, அதுதான் இதோட வேலையா இருக்கு. அதுக்கடுத்து TNGIS தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பு. செயற்கைக்கோள் படங்களை உருவாக்கி அதை நீர்நிலைகளை அடையாளம் காண்றது, விவசாயம் மற்றும் வருவாய்த்துறை தரவுகளை கையாளுறதுக்கு இது பயன்படுது. அப்புறமேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு, ஃபைபர் நெட் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு பாரத் நெட் 2015ஆம் ஆண்டு கிராமப்புறங்கள்ல தடையற்ற இணைய சேவை வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டது. தமிழ்நெட் அப்படிங்கிறது 2017 புறநகரங்கள்ல இணைய சேவையை தொடங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்புறம் தமிழ்நாடு நம்பிக்கை இணையம், பிளாக் செயின் சேவை தளம் மூலம் வழங்கப்பட்ட கல்வி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், இந்து சமய அறநிலைத்துறை ஆவணங்கள் உண்மைத்தன்மையை சரிபார்க்கறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுதான் தமிழ்நாடு நம்பிக்கை இணையம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மொபைல் ஆப்ஸ் என்னென்ன அப்படின்னாக்க உழவன் ஆப்பு, காவலன் SOS, இடங்கள் கைபேசி செயலி, டான்ஜெட்கோ, அப்புறமேட்டுக்கு TN பிக்ஸா செயலி, அது கோவின் செயலி. அது இதெல்லாம் வந்துட்டு மொபைல் ஆப்பா இருக்கு. இதுக்குடைய சவால்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒரு தியரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா எதுக்காக இது இருக்கு,
இது என்ன காரணத்தினால இதை ஸ்டார்ட் பண்ணாங்க, இதனால அடையக்கூடிய இம்பாக்ட் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, இதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அப்புறம் இதைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நம்ம அந்த விஷயங்களை அந்த தரவுகளை மைண்டுக்குள்ள ஸ்டோர் பண்றது, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டா இந்த 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 ஏரியாவை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடும். அது மாதிரிதான் டோட்டலா 26 தலைப்புகள் இருக்கு எக்கனாமிக்ஸ்ல. டோட்டல் 50 கொஸ்டின் கேட்கறாங்க. குரூப் 2ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, குரூப் 4ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, குரூப் 1ல மட்டும் 50 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த தரவுகளை நம்மளுக்கு ஏத்த மாதிரி எப்படி நம்மள இது பண்றது, ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அந்த தலைப்பு எதுக்காக கொடுத்திருக்காங்க, என்ன தரவுகளை நம்ம மைண்ட்ல நிக்கணும், ஏன்னா எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த இருக்கக்கூடிய சிலபஸை எளிமையா 2 மாசம் ரொம்ப அதிகம் போதும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, புதுசா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது நான் நம்புறேன். படிக்கிற காலகட்டத்துல லாஸ்ட்ல ப்ரெஷர் ஆகாதீங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. உங்களுக்கு படிக்கிற காலம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம். சரி, உட்கட்டமைப்பு பற்றாக்குறை, அதிகரிக்கும் நிர்வாக செலவு, தனியுரிமை பாதுகாப்பு சிக்கல்கள், டிஜிட்டல் பிரிவு, குறைந்த டிஜிட்டல் எழுத்தறிவு, வெவ்வேறு பயன்பாடு சிக்கல், இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மின் ஆளுகையில் உள்ளக்கூடிய சவால்களா இருக்கு. இப்போ நம்ம கடைசியா ஒரு விஷயம் பாத்திரலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் துறைவாரியா மின் ஆளுமை எப்படி செயல்பாடுகள் இருக்கு, அதோட குறைகளை இப்படி மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ இதோட கண்டினியூஷன் வீடியோ, மின் ஆளுகையில என்னென்ன மெயின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, ப்ரிலிமினரியில என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸை எப்படி நம்ம கையாளுறது, இனி வரக்கூடிய ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம எப்படி பார்க்கணும், அந்த இப்போ இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டேஷனா வந்துருமா, வரும், ஆனா சம்டைம்ஸ் வராம போயிடும். அப்போனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சு பாஸ் ஆயிடுவாங்க. இனிமேல் எப்படி அந்த கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த இந்த கவர்னன்ஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட் 2 வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். நான் வேகமா சொல்லி இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்ன இது இருந்துச்சுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. அப்போ வருவாய் மற்றும் பேரிடர் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இதுல என்ன செயலி வச்சிருக்காங்க அப்படின்னா இ-சேவை 2.0, தமிழ் நிலம், நான் சொன்னேன்ல தமிழ் நிலம், அப்புறம் டிஎன் அலர்ட், இந்த 3 இருக்கு. இது என்ன, இதுல நிர்வாகத்துல கிடைக்கக்கூடிய என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதி, வருமானம், வாரிசு சான்றிதழ் ஆன்லைன் மூலம் வழங்கணும், நிலப்பதிவேடுகள், பட்டா, சிட்டா டிஜிட்டல் மயமாக்கணும். அதுதான் இதோட இது. அப்புறம் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அப்படின்னா ஐஎஃப்எஸ் ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தளத்துலதான் இப்ப எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ், நீங்களே கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா இது மூலியம் தான் உங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் ஆகும். இந்த இதுல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ட்ரெஷரி உங்களுக்கு இது ஐஎஃப்எஸ் ஆர்எம்எஸ்ல தான் உங்களோட லீவு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப அதுலதான் வந்திருக்கு. உங்களோட பிஆர்ஏ அதுலதான் சரி, சர்வீஸ் ரிஜிஸ்டர் எஸ்ஆர்ஏ இதுலதான் என்ட்ரி பண்ணி வச்சிருவாங்க. அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் மாநில வரவு செலவு கணக்குகளை உடனடியாக கையாளக்கூடிய ஒண்ணுதான் அது நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை. அந்த போர்ட்டல வச்சுட்டு இருக்கு. வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை என்னன்னா உழவன் செயலி. இதுலதான் கொஸ்டினை அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டு என்னது இந்த இதுல இருந்து அடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிரெயின் போர்ட்டல் விவசாயிகளுக்கு நேரடியாக மானியம், பயிர் காப்பீடு, சந்தைகளை, நிலவரங்களை உடனுக்குடன் வழங்குறது தான். அதுக்கடுத்து உள்துறை காவல்துறை என்னன்னா சிசிடிஎன்எஸ், காவல் அண்ட் எஸ்ஓஎஸ் ஆப், அனைத்து காவல் நிலையங்களிலும் குற்ற பதிவேடுகளை இணைத்தல் மற்றும் அவசர கால பணிகளை ஒருங்கிணைத்தல், அதான் இந்த ஆப் வச்சிருக்காங்க. வணிக மற்றும் வணிக பதிவுத்துறை அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுத்துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை ஸ்டார்ட் 2.0 இணையதளத்தை பயன்படுத்துங்க. சொத்து பதிவுகளை ஆன்லைன் செய்தல், முத்திரைத்தாள், கட்டண கணக்கீடு மற்றும் வில்லங்க சான்றிதழ் ஈஸி வழங்குதல், இந்த ஆப்ல பண்ணிக்கலாம். அப்புறம் மக்கள் நலவாழ்வு குடும்ப நலத்துறை, மக்களை தேடி மருத்துவ செயலி, யுஎச்ஐடி, பொதுமக்களுக்கு டிஜிட்டல் சுகாதார அட்டை கொடுத்ததுனால மருத்துவ விநியோகத்தை கண்காணிக்கிறதுக்கு அந்த சேவை பயன்படுது. பள்ளி மற்றும் உயர்கல்வித்துறை இஎம்ஐஎஸ், இதுல என்ன நான் முதல்வர் திட்டம். இந்த இஎம்ஐஎஸ்ல ஆசிரியர்கள் சரியான டயத்துக்கு போறாங்களா, அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம், அப்போ வருகை பதிவேடெல்லாம் இதுல மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கு கவர்மெண்ட், அதனால அதை கண்காணிக்கிறதுக்கு அந்த மாணவர்கள் கல்வி விவரங்களை சேகரித்தல், ஆசிரியர்கள் இடமாற்றம், ஆன்லைன் வெளிப்படையாக நடத்தல். இப்போ டிரான்ஸ்பர் எல்லாம் கேட்டாங்கன்னாக்க வெளிப்படையா நடத்துவாங்க. எப்படி அப்படின்னா கவுன்சிலிங் போயிட்டு இருக்கும், ஒரு வருஷத்துக்கு இங்க போஸ்டிங் உள்ளவங்க வேற இடத்துல, அது இந்த தளம் மூலமா நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். சரி, இது வரைக்கும் பார்த்த பாதி தியரி பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் சும்மா ஒரு 2 கொஸ்டின் சொன்னேன். ஏன்னா அந்த வீடியோவை அவ்வளவு தூரத்துக்கு வாட்ச் பண்ண மாட்டீங்க. அந்த கொஸ்டினை பார்த்துட்டு இதை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ கொஸ்டினை சொல்றான்டா அப்படின்னு நினைச்சுப்பீங்க.
ஃபர்ஸ்ட் தியரி தெரியாம கொஸ்டினை பார்த்தா யூஸ் இருக்காது. நிறைய தியரி படிச்சுட்டா தான் கடைசியில கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த மைண்ட் மேப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எப்பவுமே என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தியரி தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அந்த புள்ளி உரங்களை சேகரிச்சு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கு. இதுதான் வந்து நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது. 2 மாசத்துலயே நீங்க 2 3 டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். இன்னும் நல்ல டைம் இருக்கு. படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.